அப்போ என்னை பத்தி யோசிக்கவே மாட்டீங்க அப்படிதானே? உங்களுக்கு மத்ததெல்லாம் தான் யோசனை, மத்ததெல்லாம் மட்டும் தான் பிரச்சனை. இங்க ஒருத்தி உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு முக்கியத்துவமும் இல்ல. உங்களுக்கு மத்தவங்க 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 அப்படிதானே? சொல்லுங்க. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா மட்டும்தான் நீங்க எங்க கூட இருப்பீங்கன்னா அந்த கடவுள் எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்கட்டும் அப்படிதான் வேண்டிக்க தோணுது. பேசாம எனக்கு ஏதாச்சும் தீர்க்கவே முடியாத அளவுக்கு பிரச்சனை இல்லைன்னா செத்து போயிட்டு கூட என் கூட இருப்பீங்களா? போதும் 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 உங்க டிராமா எல்லாம். உண்மையா அன்பு இருக்கிறவங்க எப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நான் மட்டும்தான் முக்கியமா, இல்ல உங்க வீடு முக்கியமா, இல்ல உங்க வேலை முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க மாதிரி பைத்தியக்காரத்தனமா கேள்வி கேட்டு உங்க கூட சண்டை போடல. எல்லா இடத்துலயும் டைம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு என்கிட்ட இருங்க தானே சொல்றேன். இது கூட உங்களால முடியல அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு நம்ம குழந்தை அப்படின்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. எங்களை பத்தி யோசிக்காத ஒருத்தன் கூட எப்படி நாங்க இருக்கணும்? நாங்க எதுக்கு உங்களை பத்தி யோசிக்கணும்? எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு நேரமும் அந்த பிச்சை கேட்கிற மாதிரி இருக்கு எனக்கு. உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணி அதுல தோத்துதான் போறேன் ஒரு வாட்டியும். இதுல என் ஃபீலிங்ஸ் நான் யார்கிட்ட போய் சொல்றது? போயிட்டு முருகன் அவர்கிட்ட போயிட்டு கேளு உனக்கு ஏதாச்சும் வேணும் நானு அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் போயிட்டு அவர்கிட்ட கேட்கணுமா? சொல்லுங்க ரகு சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்தாதான் எரிச்சலா இருக்கு. ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. 1008 பிரச்சனைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சும் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அடுத்த செகண்ட் பிரச்சனையை ஆரம்பிக்கிற பத்தியா? இதுதான் என் பிரச்சனை. ஏன் உனக்கு புரியவே புரியாதா? உன்னை 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 மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்றல. இதுதான் என் பிரச்சனை. எனக்கு பத்தி எனக்கு என்ன தேவைன்றதே நீ யோசிக்க மாட்டியா? சும்மா கூட இல்ல கூட இல்ல கூட இல்லன்னு உன் கூட இருந்தா மத்ததெல்லாம் எவன் பாப்பான்? வீட்டு செலவு, உனக்கு தேவையான எக்ஸ்பென்ஸ், குழந்தைக்கு தேவையானது, நம்மளுடைய ஃபியூச்சர், இதெல்லாம் யாருடி பாப்பா? இல்ல எவன் பாப்பான்னு கேக்குறேன். சும்மா கூட இல்ல கூட இல்லன்னு சொல்லிட்டு கூட இருந்தா மட்டும் போதுமா? அடுத்த வேலை சோறு திங்க வேண்டாம்? அதுக்கு நான் போயிட்டு உழைக்கணும். அங்க உழைக்கணும்னா அங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும். அங்க பீஸ்ஃபுல்லா இல்லன்னு சொல்லிட்டுதான் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வர்றது. இங்க வந்த உடனே ஆரம்பிக்கிற அறிவனை எதனா இருக்குமா இருக்காதா உனக்கு? நீங்க கண்ட நேரத்துல கண்டத செலவு பண்ணிக்கிட்டு என்கிட்ட சொல்லி காமிச்சிட்டு இருக்காதீங்க. ஆமா இல்ல புரியல. கண்ட நேரத்துல கண்டத செலவு பண்றேன்னா அப்ப நீ எதை சொல்றன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எதை சொல்ற? என்ன கண்டத செலவு பண்ணிட்டேன் எனக்கு புரியல. வாய் திறந்து பதில் சொல்லு. ஐயா சாமி உங்ககிட்ட எதுவுமே கேட்கல போதுமா? பேசாம என்ன கூட்டிட்டு போயிட்டு எங்க அம்மா வீட்டுல விட்டுருங்க. உங்க கூட இங்க இருந்து நரக வேதனை அனுபவிக்கிறதுக்கு அங்க கஞ்சா கூழோ எங்க அம்மா என்ன பாத்துப்பாங்க. இப்படி செஞ்சுட்டு சொல்லி காட்ட மாட்டாங்க எங்க அம்மா. ஒண்ணும் ஆரம்பத்திலேயே சொன்னாங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு. உங்க பேச்ச கேட்டு இங்க வந்த பாத்தீங்களா? சின்ன சிறுபாட இல்ல வேற எதாவது அடிச்சாலும் எனக்கு புத்தியே வராது. எங்க அம்மா மாதிரி நீங்களும் இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்க பின்னாடியே வந்த பாருங்க. எனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. ஒரு விஷயத்த ஷேர் பண்ணக்கூடாது, எனக்கு எதனா பிரச்சனை உங்ககிட்ட வந்து பேசக்கூடாது. நீங்க வந்து பெட்ல உட்காந்தீங்க அப்படின்னா நானும் அமைதியா உங்கள மாதிரி பைத்தியக்கார மாதிரி சேவரியே பார்த்து யோசிச்சுட்டு இருக்கணும். அப்படிதானே? பக்கத்துல ஒருத்தி இருக்காளே அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, உனக்கு ஏதாச்சும் தேவையா அப்படின்னு கூட கேட்க மாட்டீங்க. சரி சிவர் தான் பேசலையே நம்மளாச்சும் பேசுவோன்னு பேசினா பேசாத, எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் நொய்யு நொய்யுன்னு பேசிக்கிட்டே இருக்க? எதுக்கு? அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி 1008 வரை போன் பண்ணி ஹலோ 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 போன் எடுக்கலனா என்ன விட அவ்வளோ பிஸியா இருக்கு, என்ன விட உனக்கு இம்பார்ட்டன்டா தெரியுது, நான் உனக்கு இம்பார்ட்டன் இல்ல அப்படி எப்படின்னு டயலாக் பேசுறீங்களா? அப்படி பேசாம இருந்திருந்தீங்கன்னா கூட நான் இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லையே. ஆரம்பத்திலேயே அள்ளி அள்ளி மொத்தத்தையும் கொடுக்க வேண்டியது, கடைசியில இதெல்லாம் எதுவுமே இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா தூக்கி பழி எங்க மேல போட வேண்டியது. நாங்க உங்களுக்கு டார்ச்சர் பண்றோம்னு சொல்லிட்டு சொல்லுங்க. யார் யார டார்ச்சர் பண்றா? யார் யார ஏமாத்துனா? அனு 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 எல்லாத்தையும் ஏமல திருப்பாத. என்ன எல்லாத்தையும் ஏமல திருப்பாத. ஆரம்பத்துல இருந்த மாதிரி இப்பவும் நீ இல்ல. எல்லாமே ஆரம்பத்துல இருக்கா மாதிரி இப்பவும் எதுவும் இருக்காதானு அதை அக்செப்ட் பண்ணிக்கதான் செய்யணும். ஒரு சில விஷயத்துல மாற்றம் இருக்கதான் செய்யும். சும்மா அதையெல்லாம் சொல்லி காமிச்சு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத. எனக்கு உன்கிட்ட பேசுறது பிரச்சனை இல்ல, பேச ஆரம்பிச்ச 10 செகண்ட்லயே என்னை பத்தி கண்டுக்க மாட்டேங்கிற, என்ன பத்தி எந்த யோசனையும் உனக்கு இல்ல, மத்தவங்களாம் முக்கியம்னு சொல்லி ஆரம்பிக்கிற பதி அங்க ஆரம்பிக்கிறது பிரச்சனை. உன்னை பத்தி யோசிக்காமதான் உன் குழந்தைய பத்தி. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நம்ம குழந்தைய பத்தி. அது இல்ல, முன்னாடி என்ன சொன்னீங்க? ஏன் குழந்தையா? ஏன் குழந்தைனா அப்ப உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையா? உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லையான்னு கேக்குறேன். நீங்க யோசிக்கவே வேண்டாம். சென்னை பத்தி என் குழந்தைய பத்தியும் நான் கிளம்புறேன். என் குழந்தைய எனக்கு பாத்துக்க தெரியும். அவனு பேச்சுல ஏதோ வந்துட்டானு அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதானு. போதும் உங்க பேச்சு உங்க நடவடிக்கையும் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். சின்ன கொஞ்ச நாளா ரொம்ப மாறிட்டீங்க. சின்ன கூட்டிட்டு வந்ததுல இருந்து என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறீங்க. வேலைன்னு ஓடிடுறீங்க வெளியே. அப்படி இல்லைன்னா வேற ஏதோ பிரச்சனையா இருக்கு. என்னால முடியல போதும்.
இதுக்கு மேல எதுக்கு பேசிக்கிட்டு நான் எங்க அம்மா வீட்டு கிளம்புறேன். உங்களுக்கு தேவை, உங்களுக்கு தான் நாங்க யாராவ போயிட்டோமே, அப்புறம் என்ன தேவை இருக்க போகுது. நான் கிளம்புறேன். அங்கேயே வந்து உங்க நிம்மதி நீங்களே கெடுத்துக்காதீங்க. எங்களை தேடி வந்தா நான் பேசினா உங்களுக்கு நிம்மதி போயிருதுன்னு தானே சொல்றீங்க. என்னை தேடி யாரும் வர வேண்டாம். நான் கிளம்புறேன். அனோ வா பிரியா, நீ எப்போ வந்த? சொல்லவே இல்ல வரேன்னு சொல்லி. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வருவல்ல? ஆ, இன்ஃபார்ம் பண்ணவே இல்ல. நான் வரதெல்லாம் இருக்கட்டும். சார் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க போல. பிரெக்னண்டா இருக்கவங்க எப்படி பேசணும்னு தெரியாது உனக்கு. டாக்டர் தானே படிச்சிருக்க, கொஞ்சமாச்சும் அதுக்கான நாகரிகம் தானே இருக்காடா உன்கிட்ட. உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பேசுற வார்த்தையில கொஞ்சமாச்சும் நிதானம் இருக்கணும். பேசும்போது பேசிட்டு அதுக்கப்புறம் ஏதோ பேசி ஏதோ ஒண்ணு வாய் வதையாது அது இதுன்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்கேன். என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அது சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். எப்பயா நடக்கிறதா, ஜஸ்ட் பேசிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ஓ, ஜஸ்ட் சண்டையில? நாங்க ஏன் சண்டை போட போறோம்? சண்டை எல்லாம் எதுவும் இல்ல, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றேன்ல. டேய், என்கிட்ட குரல வசதி பேசாத என்ன. இதெல்லாம் உன் பொண்டாட்டியோட வச்சுக்கோ. அப்படி இல்லன்னா வெளியே நின்னுக்கிட்டு நீங்க போடுற சண்டைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு உள்ள வந்து பேசவும் முடியாம உள்ள வந்து நின்னா எங்க இது எங்க பிரச்சனை நீங்க பாத்துட்டு போங்கன்னு சொன்ன உடனே என்னடா பண்றதுன்னு தெரியாம வெளியே நின்னு 2 பேரு மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்க கிட்ட வச்சுக்கோ, என் கிட்ட வேண்டாம். சரியா? நானும் அதுக்காலாம் பயப்படுறாலும் இல்ல, நீ சொன்ன உடனே ஐயோ ரகு இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லி வருத்தப்படுறாள் இல்ல. மூஞ்சிலே 2 வச்சுட்டு போறவ உனக்கு நல்லாவே தெரியும். என் கிட்ட குரல வசத்துற வேலாம் நீ வச்சுக்காத, புரிஞ்சுச்சா உனக்கு? யார்கிட்ட எப்படி பேசணும்னு கொஞ்சம் புரிஞ்சு நடந்து போறகு. உனக்கு என்ன பிரச்சனை? 1000 பேசுவேன். ஏன் நான் மாசமா இருக்கும் போது முத்துமாரிக்கு அப்படியே பக்கம் பக்கமா டயலாக்கா பேசுனேன். வீட்டுல இருக்க பொண்டாட்டி தான் முதல்ல முக்கியம், அவளை பாத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நான் வேலைன்னா இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டுல பேசிக்கிட்டு இருக்க கூடாது. வேலை விஷயத்த அங்கேயே முடிச்சுக்கணும், ஆபீஸ்லயே. வீட்டுக்கு வந்தா வீட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும் என்னடா இல்ல உனக்கு மட்டும் என்னன்னு கேக்குறேன். ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனைனா ஹாஸ்பிட்டல்ல விட்டுணும். வீட்டுல வந்தா வீட்டுல என்ன நடக்குதோ அதுக்கேத்த மாதிரி மாறிக்கணும். அதை விடுவியா? இங்க வந்த உடனே உனக்கு பிரச்சனை இருக்கும், பல பிரச்சனை. ஆளை பாரு ஆளை. பாவம் அனு, ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்? அறிவில்ல உனக்கு? சண்டைலாம் இல்லங்கறல, சும்மா. அதெல்லாம் எதுவும் இல்ல, சண்டைலாம் எதுவும் இல்லதானே அனு? சொல்லு, சொல்லணும். உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. சண்டைலாம் எதுவும் இல்ல, பேசிக்கிட்டு தான் இருந்தேன்னு. வாய திறந்து பதில் சொல்றியா ஏதாச்சும்? நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். லூசா நீ? சும்மா பேசிக்கிட்டு இருந்ததுக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போறேன் நீக்கிட்டு இருக்க? ஆமா சும்மா பேசுனீங்க. பேசிக்கிட்டு தான் இருந்தீங்க. ஆரம்பத்திலேயே நான் எங்க அம்மா வீட்டுல இருந்திருக்கணும். மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு உங்க பின்னாடியே தொங்கிக்கிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? என்ன சொல்லணும்? என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? திருந்தவரா இருந்தா பரவாயில்ல, பேசி ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் இருக்கும். நீங்க தான் திருந்தவே மாட்டீங்களே. 5 நிமிஷத்துக்கு நல்லா பேசுவீங்க, அடுத்த 5 நிமிஷத்துக்கு வில்லனா மாறிடுவீங்க, அதுக்கு அடுத்த 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா பேசுவீங்க. மாத்தி பேசுறவ கூட இதுக்கு மேல இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. என் குழந்தைன்னு சொல்லிட்டீங்கல்ல, என் குழந்தை எனக்கு பாத்துக்க தெரியும். யாரும் எங்களுக்காண்டி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல. எங்க செலவை எங்களுக்கு பாத்துக்க தெரியும். யாரும் எங்களுக்காண்டி எதுவும் பண்ண தேவையில்ல. நான் எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். அவன் தான் ஏதோ லூசு தரமா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நீங்களும் அவனுக்கு ஏத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவனை பத்தி தெரியாதா? கொஞ்ச நேரம் கத்துவான், அதுக்கப்புறமா சமாதானம் ஆயிடுவான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் முன்னால கல்யாணம் ரேஷ்மாக்கு, நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும், அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு, என்ன கூட்டிட்டு போயிட்டு எங்க அம்மா வீட்டுல விடுன்னு சொல்லிட்டு இதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இது தேவையா? அவளுக்கு தெரிஞ்ச எவ்வளவு வருத்தப்படுவா சொல்லு. யாரும் எனக்காண்டி எதுவும் வருத்தப்பட தேவையில்ல. எனக்கு இதுதான் சரின்னு படுது. எனக்கு என்ன தேவையோ அதை நானே பாத்துக்கிறேன். ஒரு நேரமும் மாத்தி பேசுற ஒரு கிட்டலாம் இருக்கவே முடியாது. நீங்க சொல்றீங்க ரகுவை பத்தி தெரியாதான்னு. தெரியும், அதனாலதான் இவ்வளவு நாள் இருந்தது. இவர்கிட்ட எல்லாம் இருக்க முடியாது. 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி யாருக்கிட்டயோ பிரச்சனை அப்படின்னா அதை எடுத்துட்டு வந்து என் கிட்ட காட்ட வேண்டியது. நானா பைத்தியமா? நானா இழிச்சவாயா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது இவருக்கு? நாளைக்கு என் குழந்தைகிட்டே இதே மாதிரி நடந்து பாரு. அவர் சொன்ன மாதிரி கருத்துல இருக்கிறது என் குழந்தையாவே இருந்துட்டு போட்டோம். அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இதுவே இருந்துட்டு போட்டோம். பேசும்போது வார்த்தை ரொம்ப முக்கியம். இஷ்டத்துக்கு பேச வேண்டியது, அதுக்கப்புறமா சும்மாதான் பேசணும் அப்படின்னு வேண்டியது. போதும், பட்டதெல்லாம் என்னோட முடியட்டும். இந்த வாழ்க்கை நானே சூஸ் பண்ணது. எனக்கு என்ன தேவை, எது கரெக்ட்னு சொல்லிட்டு நானே பாத்துக்கிறேன். அப்படின்னு பார்த்தா நல்லா முத்துமாரியோட சேர்ந்திருக்கவே கூடாது. ஏன் அனு, ஏதோ ஒரு கோவத்துல பேசிட்டாங்க, அதுக்காண்டி பிரிஞ்சிடணும்னு நினைக்கிறதா என்ன? இதெல்லாம் முட்டாள்தனத்தோட உச்சம். பரவாயில்ல, முட்டாளாவே இருந்துட்டு போறேன். சிவா கூட இருக்கிறதுக்கு முட்டாளாவே இருந்துட்டு போலாம். அனு, இதுதான் முடிவுனா எனக்கும் பிரச்சனை இல்ல. கூட்டிட்டு போயிட்டு விடுறேன், கிளம்பிடு. நானே கூட்டிட்டு போயிட்டு விடுறேன் உன் அம்மா வீட்டுக்கு. அப்புறம் உங்க அம்மா ஏதோ வந்து இங்க சண்டை போடக்கூடாது பத்தியா, அதனால சொல்றேன். மாசமா இருக்க பிள்ளைய தனியா அனுப்பி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு புது சண்டை வரும். எதுக்கு தேவையில்லாத சண்டை? நானே கூட்டிட்டு போயிட்டு விடுறேன், சரியா?
சீக்கிரம் கிளம்பு, எனக்கு வெளியே வேலை இருக்கு. சீக்கிரமா கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு வரணும். ரகு நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், விட்டு ப்ளீஸ். எதுவும் கேள்வி கேட்காத. கேள்வி கேட்க கூடாதா? என்ன என்ன நினைக்கிறேன்? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். போ, நானே கூட்டிட்டு போயிட்டு விடுறாங்கடா. என்ன நான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அப்படிலாம் இருக்க? இன்னும் முன்னால கல்யாண வீடு மாதிரியா இருக்கு. நீ ஒரு பக்கம் இருக்க, ஒரு பக்கம் வீட்டுக்கு கிளம்புறங்கறா. ரேஷ்மா என்னன்னா வேலையை விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது வீட்டுல? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆளுக்கு பைத்தியக்கார மாதிரி முடிவெடுத்துக்கிட்டு இருக்கீங்களா என்ன? ஓ, உனக்கும் தெரியும் அப்படிதானே? நீ அவகிட்ட கேட்டியா ஏன் வேலையை விட்டு நிக்கிறான்னு சொல்லி? கேட்டேன், சொன்னாலே. அவ கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போறத விரும்பல. அதுவும் இல்லாம ஆஃப்டர் மேரேஜ் அவங்க சொந்த ஊருக்கு போறதா சொல்லிட்டு இருந்தா. அதனால வேலையை விட்டு நிக்கிறா. இதுல என்ன இருக்கு? நார்மலான விஷயம் தானே. ஏன் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கலையா என்ன? நான் அங்க போயிட்டு இல்லையா என்ன? அனு உன்னை நம்பி இங்க வரலையா என்ன? அதே மாதிரி அவளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறா. அவ்வளவுதான், சிம்பிள். இதை எதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இதை நினைச்சுதான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இவகிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா நீ? பைத்தியமா நீ? என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுது உனக்கு? அவ மொத்தமா அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா எல்லாரையுமே. அவ பைத்தியக்காரி மாதிரி அவதான் முடிவெடுத்துக்கிட்டு இருக்கா. யாருமே வேண்டாம், எதுவுமே தேவையில்லை, உங்க பொருளை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் கொடுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. கொடுத்துட்டு போயிட்டு மேடம் என்ன பண்ணுவாங்களாம்? தனியா யாரோ ஒருத்தரை நம்பி. அவரை பத்தி என்ன தெரியும்? ஒரு 6 மாசமா பழக்கம் இருக்குமா? 6 மாசம் தெரிஞ்ச ஒருத்தருக்காண்டி சின்ன பிள்ளையில இருந்து அவ கூடயே இருக்கேன், எங்க எல்லாரையும் தூக்கி போட்டு போறோம்னு நினைக்கிறா. இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு நின்னுட்டா. இன்னைக்கு கடைசி நாள் மேடத்தோட. அவ பாட்டுன்னு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் வர சொல்லிட்டு அவ கூட போயிட்டா. சரி, ஏதோ ஒண்ணு, ஒரு வார்த்தை கூட சொல்லல தெரியுமா போறேன்னு சொல்லி. சரி, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பேசுவான்னு சொல்லிட்டு வந்து பாக்குறேன், வீட்டுல ஆளை காண. அவர் கூடயே போயிருக்கா. சரி, எங்கேயாச்சும் வந்து நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா மனுஷனுக்கு இருக்க 1008 பிரச்சனை இல்ல. இவ வேற புதுசு கலப்பிக்கிட்டு இருக்கா. அது பண்ணல இது பண்ணலன்னு சொல்லிட்டு. எதை பார்க்க சொல்ற? இல்ல எதை பார்க்க சொல்றேன்னு கேக்குறேன். அவதான் அவாய்ட் பண்றான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா உன் அக்காவையே புடிச்சு தொங்கிட்டு கிடக்க? உன்ன ஒருத்தி வேணும்னு சொல்லிட்டு நம்பி வந்திருக்கான். அவளை பாக்குறதுக்கு உனக்கு துப்பில்ல. வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஒருத்தங்க முக்கியம்னு சொல்லிட்டு உங்க அக்கா போயிட்டா. எப்படி நீ சொன்ன மாதிரி 6 மாசம் தான் அவர் கூட பழக்கம், அவரை தெரிஞ்சிருக்கு, அவர் முக்கியம்னு சொல்லிட்டு போனவங்கள எதுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்க? அவங்கள பத்தி எதுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்க? கூடவே இருக்கிறவங்கள பத்தி யோசிக்கலாம்ல. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். கூடவே இருக்காங்க பாரு, அவங்கள பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டீங்க. கூட இல்லாம நான் போறேன்னு சொல்லிட்டு போறாங்க பாரு, அவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருக்குது. பைத்தியமா உங்களுக்கு? இல்ல பைத்தியமான்னு கேக்குறேன். இங்க பாரு ரகு, கோவமா இருக்கும் போது 1000 சண்டை போடலாம். அந்த கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் நீ அவளையும் அவ உன்னையும் பார்க்கும்போது தீந்து போயிரும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ, அந்த வெறுப்பு எப்பவுமே நீக்க முடியாது. பாத்துக்கோ, நான் மறுபடியும் சொல்றேன், உனக்கான வாழ்க்கை எதுன்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம உன் அக்கான்னு சொல்லிட்டு வாழ்க்கை ஸ்பாயில் பண்ணிக்காத. புரியுதா உனக்கு? பைத்தியக்காரன் தனமா முடிவெடுக்காத. உனக்கு என்ன பிரச்சனை? வீடு இல்லையா, வாசல் இல்லையா, சொத்து இல்லையா, சுகம் இல்லையா, அழகான பொண்டாட்டி குழந்தைன்னு சொல்லிட்டு வாழ்க்கைய ஃபுல்லா அழகா மாறிக்கிட்டு இருக்கு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும்டா. அந்த லைஃப பாரு. அதை விட்டுட்டு அக்கான்னு சொல்லிக்கிட்டு என்ன? அக்கா வச்சு என்ன பிரயோஜனம் உனக்கு? சொல்லு, உன் அக்கா வச்சு என்ன இருக்கு உனக்கு? அவளுக்கு நீ முக்கியம் இல்லைன்னா உனக்கும் அவன் முக்கியம் இல்ல அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வா. அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. அதை விட்டுட்டு தேவையில்லாம சொல்லிட்டு தொங்கிட்டு கிடக்குற வேலையெல்லாம் வேண்டாம். பைத்தியக்கார மாதிரி முடிவெடுக்காத. உன் இஷ்டத்துக்கு போன்னு சொல்லிட்டா அவளை பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டா. இப்ப போயிட்டு அப்படியே கூட்டிட்டு வருவா அவங்க அம்மா வீட்டுல இருந்து. என்ன சொல்லி கூட்டிட்டு வருவேன்? இப்ப போனதுக்கு அப்புறம் பாட்டியும் உன் அம்மாவும் அப்பா நாளைக்கே வந்து ரேஷ்மாவே வந்து உன்கிட்ட கேள்வி கேட்டா என்னன்னு சொல்லுவேன்? உன்னால எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை அப்படின்னு சொல்லுவியா? உன் மேல கோவம் இருந்துச்சு, அது அவன் மேல காமிச்சேன், அதனால கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு காட்டுவியா? இப்படி சொன்னேன்னு வச்சுக்கேன், உன் அக்காவே உன்னை கேவலமா நினைப்பா. சரியா? பைத்தியக்காரி மாதிரி பண்ணாத. போ, போயிட்டு அவளை சமாதானப்படுத்துற வழியா பாரு. அத்தை, நான் எங்க அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். ஏதாச்சும் ஒண்ணு இன்ஃபார்ம் பண்றேன். வாங்க, கிளம்புறேன். ஆமா, காலையில வரைக்கும் நல்லா தானே இருந்தா. ஆஸ்பத்திரி கூட போனோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப என்னன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க அம்மா வீட்டு கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ரகுக்கு உனக்கு ஏதாச்சும் சண்டையாமா? அவன் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிட்டானோ? நாங்க வேணா போய் கேட்கவா என்னன்னு சொல்லிட்டு? என்னன்னு சொல்லுமா, நான் போய் பேசுறேன். அதுக்காண்டி அம்மா வீட்டுக்கெல்லாம் போலாமா? இன்னும் 4-5 நாள் கூட இல்ல. சொல்லப்போனா என்ன கேட்டேன், இன்னும் 3 நாள் தானே இருக்கு கல்யாணத்துக்கு. ரேஷ்மா கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நீ என்னன்னா பேக தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு கிளம்புறேங்கிறா. இதெல்லாம் நல்லாவே இருக்கு. இது வேண்டாமே. இருமா,
இதோ இன்னும் 8வது மாசம் 9வது மாசம் வளகாப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்களே கூட்டிட்டு போயிட்டு உன் அம்மா வீட்டுல விடுறோம். இப்ப பெட்டியை படிக்கலாம் தூக்கிட்டு அங்கே போயிட்டு நின்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஏதோ சண்டை போட்டுட்டு வந்துட்டேன்னு தானே நினைப்பாங்க. சண்டைலாம் எதுவும் இல்லாத, சந்தோஷமா தான் போறேன். எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றேன். ஏன் உங்க அம்மா வீட்டுக்கு போனோம்னா நீங்க சண்டை போட்டுட்டு தான் போவீங்களா என்ன? எனக்கு சண்டைலாம் எதுவுமே இல்ல, நான் சந்தோஷமா தான் போறேன். சொல்லப்போனா சண்டைனா நான் மட்டும் தனியா தானே போகணும், அப்படிலாம் இல்ல. உங்க பையனை என்ன கூட்டிட்டு போயிட்டு எங்க அம்மா வீட்டுல விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லுங்க? இது ஏதாச்சும் நடக்குமா? சண்டைன்னு வந்துச்சுன்னா உங்க பையன் கூட்டிட்டு போயிட்டு எங்க அம்மா வீட்டுல இருப்பிட்டு வரா என்ன? சொல்லுங்க. சண்டைலாம் எதுவும் இல்ல. எங்களுக்குள்ள என்ன சண்டை இருக்க போகுது? எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒரு 2 நாள் இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் கல்யாணத்துக்குலாம் அங்க இருந்து வந்துருவேன். எப்படி எங்க அம்மா கல்யாணத்துக்கு வருவாங்கல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. என்னடா இந்த பிள்ளை இப்படி போயிருதே, நாளைக்கு மண்டபத்துல வந்து கல்யாணத்துல எல்லாரும் கேட்பாங்களே உன் பொண்டாட்டி எங்கன்னு சொல்லிட்டு, அவரையும் உங்ககிட்ட வந்து உங்க மருமக எங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நான் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துருவேன். என்ன வேணா எல்லாரும் அலட்சியப்படுத்தலாம், ஒதுக்கி வைக்கலாம். ஆனா நான் யாரையும் அலட்சியப்படுத்த மாட்டேன், ஒதுக்கி வைக்க மாட்டேன். என்னால யாரும் தலை குனிற மாதிரி எந்த சுச்சுவேஷன்லயும் நான் நடந்து போக மாட்டேன். நான் கண்டிப்பா வந்துருவேன். நான் கிளம்புறேன். என்னன்னு எங்ககிட்ட சொல்லுமா. சண்டை போட்டுட்டு போனா அதை வயிற்றுல பிள்ளையா வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு போனா நல்லாவா இருக்கு? சண்டையா எங்களுக்குள்ளயா? நாங்க சண்டை போடலையே, உங்க பையன் தான் வந்திருக்காரு, கேளுங்க. நாங்க சண்டை போட்டோமா என்னன்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவாரு. என்ன ஏன் கூட்டிட்டு போயிட்டு எங்க அம்மா வீட்டுல விடுறீங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவாரு. என்னங்க நீங்களே சொல்ல மாட்டீங்க? கார்ல போயிட்டு உட்காரு, கிளம்பலாம். உன்கிட்டதான் சொல்றேன், காது கேட்கலையா? கார்ல போயிட்டு உட்காரு, நேரமாச்சு. எனக்கு வெளியே வேற இருக்கு. உன்னை விட்டுட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர போனோம். ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்ல, அங்க கொஞ்சம் டியூட்டிஸ்லாம் இருக்கு. ஓபி பேஷண்ட்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. கிளம்புறியா? உன்கிட்டதான். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத்தை பேசிக்கிட்டு நாங்களேன்னு சொல்லிட்டு தான் நானும் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். நான் கிளம்புறேன் அத்தை, போயிட்டு வரேன். கார்ல போயிட்டு உட்காரு, வண்டி சாவி எடுத்துட்டு வரேன். அனுமா என்னமா மா என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? அவளை கூட்டிட்டு போயிட்டு ஏன் அங்க விடணும்னு சொல்றா? நீ என்னால பாத்துக்கிட்டு தானே இருக்கோம் எல்லாரும். கிறுக்கால பிடிச்சிருக்கும் உனக்கு. அவதான் ஏதோ ஒரு கோவத்துல கிளம்புறேன்னு சொன்னா நீ ஆச்சும் இருன்னு சொல்லுவியா? கூட்டிட்டு போயிட்டு விடுறேன்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு ஏத்த மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கா. அங்க கூட்டிட்டு போயிட்டு விட்டா அவங்க மாமியார் உன்னை பத்தி கேள்வி கேட்க மாட்டாங்களா? என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்ன பதில் சொல்லுவா? உங்ககிட்ட தான் கேட்க என்னன்னு சொல்லிட்டு. உங்க பொண்ணுதான் உங்க வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டா, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லுவேன். வேற என்ன சொல்லணும்? நீங்க தானே சொல்லுவீங்க, மாசமா இருக்கும் போது அவ ஏதாச்சும் ஆசைப்பட்டா அப்படின்னா உடனே நிறைவேற்றணும்னு சொல்லி. அததான் நிறைவேற்ற போறேன். அனு நீங்க வருத்தப்படுறீங்க. எனக்கு எவ்வளவு பாசமான புருஷன் கிடைச்சிருக்காங்க பாருங்க. நீங்க உங்க பையனை வளர்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். இந்த மாதிரி ஒரு பையனை வளர்த்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒண்ணு தேவைன்னா அவ ஏதாச்சும் விருப்பப்படுறா அப்படின்னா பாருங்க எப்படி ஆசாசியா பண்றாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா தான் போறேன். நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன் எங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு, உடனே பாஞ்சு அடிச்சுட்டு ஓடி வந்து நான் கூட்டிட்டு போயிட்டு விடுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. யாருக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பனை கிடைக்கும் பாருங்களேன். இதே இந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்கீங்களேன், எங்க அக்காக்கு இன்னும் கல்யாணம் நடக்க போது கொஞ்ச நாள்ல நீ அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி சண்டை போடுவாங்க. ஆனா உங்க பையன் பாருங்களேன், நீங்க வளர்த்த வளர்ப்பு எவ்வளவு அருமையா வளர்த்திருக்கீங்க. அவரு எவ்வளவு அருமையா பொறுப்பா வளர்ந்துருக்காரு. பாட்டி அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, என் பேரை ரொம்ப நல்லவன், அப்படியே உங்க தாத்தா மாதிரின்னு சொல்லிட்டு. பாவம் பாட்டி, ஐயோ நான் ஒருத்தி வளரிட்டு இருக்கேன் பாருங்க. சந்தோஷத்துல ரொம்ப சந்தோஷத்துல அனுபவிச்சிருப்பாங்க தாத்தாவை நினைச்சு. அதே மாதிரி இவரை நினைச்சு நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் பெருமைப்பட்டுக்கோங்க சரிங்களா? பொண்டாட்டி நினைச்ச உடனே அடுத்த நிமிஷம் சொடக்கு போட்ட உடனே ஒரு விஷயத்த நடத்தணும்னு நினைக்கிறாரு பாருங்க. யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் புருஷன்? என்ன நேரமாச்சு, இன்னும் இங்கே நின்னு பேசிக்கிட்டு இருக்க? போயிட்டு வராத்த. நான் ஆசைப்பட்டதை என் புருஷன் ரொம்ப சீக்கிரமா எனக்கு நிறைவேற்றி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. கிளம்புறேன், போயிட்டு வரேன். ரகு என்ன லூசா ரகு, நீ இவ்வளவு நேரம் என்ன சொன்ன? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவனை 4 கேள்வி கேளு ரேஷ்மா, கொஞ்சம் கூட திருந்த மாட்டான் போல. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு. அவன் லைஃப் அவன் முடிவெடுத்துக்கிறான். இதுல நான் கேள்வி கேட்க என்ன இருக்கு? அவனுக்கு என்ன தேவையோ அவன் யோசிச்சு முடிவெடுத்துக்க வேண்டியதுதான். இதுல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ரேஷ்மா சரி, அனு விட்டுட்டு வந்துடுறேன். ரகு என்ன ஒண்ணும் இல்ல. என்னல நடக்குதுங்க? நீங்க தானமா சொன்னீங்க உங்க மருமக எதனா ஆசைப்பட்டா உடனே நடத்தணும்னு சொல்லிட்டு, அவ இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறா. அதான் கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு வரேன். வருவானான்னு தெரியல, ட்ரை பண்றேன். ரகு அக்காக்கு கல்யாணம்யா, நீயுமா அங்கே போய் இருக்க போறா? ஓ அக்காவாமா? அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பாத்துப்பாங்க, அதான் சொல்லிட்டு போறாங்கல்ல. நீ பேசினதுக்கு அப்புறம் தான் தெளிவா இருக்கு. நீ சொன்னது என்னமோ கரெக்ட் தான். அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க தான் பாத்துக்கணும். கரெக்ட். இவனுக்கு என்ன ஆச்சத்த? வரும்போது கோபமா வந்தான், உள்ள போயிட்டு சண்டை போட்டான். இங்க நான் வந்து பொண்டாட்டிய கூட்டிட்டு மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் சண்டை தானே போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவனும் போயிட்டு அங்கனே இருக்கேன்னு சொல்றான். அப்ப இங்க இருக்க கல்யாண வேலையெல்லாம் எனக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அத்தை. கடவுளே, வீட்டுல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இது வீடு மாதிரி எனக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டுல நடக்க கூடாததெல்லாம் என்னென்னமோ நடந்துகிட்டு கிடக்கு. உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? நீங்க என்ன வாயை பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்க? ராஜாயினி,
எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பிள்ளைங்க ரெண்டும் ஏன் மூஞ்ச கொடுத்து கூட பேசிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு காரணமும் புரிய மாட்டேங்குது. இவன் என்னன்னா தம்பிக்கு எதனா ஒண்ணுன்னா அப்படி வந்து நிப்பா. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. சண்டை போட்டுட்டு அந்த பிள்ளை வீட்டுக்கு போறேன்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கு. இவ வாயை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு வார்த்தை அந்த பிள்ளைகிட்ட பேச மாட்டேங்கிறா. நீ கேட்க கூடாதான்னு கேட்டதுக்கு அவன் வாழ்க்கை அவன் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு போறா. இவங்கிட்ட கேட்டதுக்கு அவ வாழ்க்கை அவ பார்த்துப்பான்னு சொல்லிட்டு போறா. பிள்ளைங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு என்னமே என் வாழ்க்கைய என் கடந்த காலம்லாம் என் கண் முன்னாடி வர மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி வருது. நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கேன். என்ன எதுவும் யாரும் வந்து எழுப்பாதீங்க. என்ன சாத்த, வீட்ல என்ன பிரச்சனை? ஒன்னா ரெண்டா ஏதானு சொல்ல. நிச்சயதார்த்தத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் பிரச்சனை 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 தான். நிச்சயதார்த்தத்துல அந்த தம்பிக்கு கல்யாணத்துக்கு போட்ட நகையெல்லாம் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுல ஆரம்பிச்சு அந்த தம்பி அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு அவங்க சொந்த ஊருக்கே போற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த சண்டையில மாமா கொஞ்சம் வார்த்தை விட்டுட்டாரு. நாளை பின்ன அந்த பையனை நம்பி போறியே ஒண்ணு இல்லாதவங்க நம்பி நாளைக்கு அவன் அடிச்சு விரட்டிட்டான் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கதானே நாளைக்கு வந்து நிப்பா. அப்பவும் எங்களுக்கு தொந்தரவா வந்து நிப்பியான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. அதை புடிச்சு வச்சுக்கிட்டு இவ யாருக்கிட்டையும் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறா. அதையே சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பேர்ல இருக்கிறது எதுவுமே வேண்டான்னு அவங்களுக்கே மொத்தமா எழுதி வச்சுட்டு கல்யாணத்தை மட்டும் முடிச்சுக்கிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவன் என்னன்னா இவ போறது பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு என்னன்னா அவ யாரோ மாதிரி சொல்லிட்டு போறான் பொண்டாட்டி பின்னாடி. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒன்னும் புரியலமா. இவ ஏன் இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறானே தெரியல. இவகிட்ட கொஞ்சம் பேசி என்னன்னு சொல்லுமா. குடும்பம் வேண்டான்னு சொல்லிட்டு மொத்தமா கை கழுவிட்டு போலான்னு முடிவு எடுத்துட்டாளா. நாளை பின்ன ஏதாச்சும் ஒண்ணுன்னா இவங்க தானே வந்து நிக்கணும் அவ பின்னாடி. எவனையோ ஒருத்தனை நம்பி மொத்தமா வேண்டான்னு முடிவு எடுத்துட்டு போறா. என்ன நடந்துச்சு ஏதுன்னு ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா வாயை திறந்து. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. ரேஷ்மா இப்படி நடந்துக்கிறவ இல்லதான். ஆனா ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு தான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ரகுக்கு ஒண்ணுன்னா கண்டிப்பா வந்து நிப்பா. அதுவும் ரகுக்கு அணுக்கும் சண்டை. கண்டிப்பா ரகுவுக்கு புத்திமதி சொல்லுவா. இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு அணுகிட்டயும் பேசுவா. ஆனா இப்படி நடந்துக்கிட்டது எனக்கே வித்தியாசமா தான் இருக்கு. நான் போய் பேசுறேன். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எதை நினைச்சா ஃபீல் பண்ணாதீங்க. மாமா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. இதை பத்தி பொறுமையா பேசிக்கலாம். ஐயோ அந்த மனுஷன் நினைச்சா வேற பக்கு பக்குன்னு இருக்கு. அந்த மனுஷனுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. வீட்டுல இருந்தவங்க ஆள் எங்கன்னு கேட்டானா என்ன பதில் சொல்ல. கவலைப்படாதீங்க அத்தை. ஏதாச்சும் சொல்லிக்கலாம். நீங்க போயிட்டு வேற வேலையை பாருங்க. நான் ரேஷ்மா கிட்ட பேசிட்டு வரேன்.